அண்ணன் தான் கூப்பிட்டு போகிறாரு. இதான் ஸ்டார்டிங்காண்ணா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு நம்மளே உள்ள எல்லாரையும். இப்போ கேரளா பார்டரு, தமிழ்நாடு பார்டர் வரும். 7,500 அடிக்கு மேலே, 3,000 அடிக்கு மேலே, 7,000 அடிக்கு மேலே கேரளா தமிழ்நாடு பார்டர். எல்லாமே தமிழ்நாடு. இப்போ நம்ம போகிறது ஃபுல்லாகவே தமிழ்நாடுங்க. இப்போ நம்ம இருக்கிறதே கேரளாவில் இருக்கிறோம். கேரளாவில் இருக்கோம். ஆஃப் ரோடு இது எத்தனை கிலோமீட்டர்னா? இது வரும் ஆஃப் ரோடு 5 கிலோமீட்டர். டோட்டல் 10 5 கிலோமீட்டர், ஆஃப் கிலோமீட்டர். எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உண்டாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் இது எல்லாமேவா? ஆமாம், எல்லாமே ஆல்ரெடி வச்சு 120 வருஷம். இது வச்சு 120 வருஷம். எங்களை லைஃப்லாம் பார்த்தா ஒரு 500 வருஷம் இருக்குது. இது டீ பிளான்ட்ஸ் மட்டுமே. எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உண்டாக்கலாம். நம்ம மெயின்டைன் மட்டும்தான். நம்ம ஒன்றுமே தெரியல. எல்லாமே மெயின்டைன். டோட்டல் பார்த்தா ஒரு இங்கிலாண்டுக்காரங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. இப்போ யார் கையிலண்ணா இருக்கு? ஹாரிஸ்டன் நார்த் இந்தியன்ஸ். ஓனர் வந்து கொல்கத்தாவில் இருக்காரு. ஓனர் கொல்கத்தா. ஓனர் நேம் வந்து கோயங்கா. கோயங்கா. ஒரு ஜிப்லைன் இது. 1 கிலோமீட்டர் ஒரு ஆளுக்கு வந்து 500. இங்கேருந்து கீழே போய்ட்டு கீழேருந்து மேலே வருமா? இல்லை போகிறது மட்டும் 1 கிலோமீட்டர் சார். 2 பேர் போகலாம். 2 டபுள்ஸ் கப்புள்ஸாக போகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே அப்பா, இந்த பக்கம் பார்த்தா வெயில் அடிக்குது, இந்த பக்கம் அப்படியே இதாக இருக்குது. இந்த பில்டிங் எத்தனை வருஷம் ஓல்டு? 120 வருஷம் ஓல்டு. ஓ, அப்போது அங்கே இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தது. டோட்டலாக ஒரு 3000 பேர் இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் மட்டும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இங்கே உள்ளே அவங்களுக்கு வெளியில் போக தேவையில்லை. அந்த குவார்டர்ஸ் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. பரவாயில்ல. 60 வயசு வரைக்கும் இங்கே வேலை செய்யும். 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனால் வெளில போயிடணும். நமக்கு பென்ஷனும் கிடைக்கும். பென்ஷனும் வெளியில் போய்ட்டு நம்ம ஏதாவது வீடு எவ்வளோ? 3000 ரூபா பென்ஷனு. 3000 ரூபா தான் பென்ஷனு மாதம். ஆனால் 60 வயசு கழிஞ்சா பரவாயில்ல. கவர்மெண்ட் மினி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க உள்ளே. இப்போ ஒரு கவர்மெண்ட் தான், ப்ரைவேட் கவர்மெண்ட்டு. நம்ம போகிறது ஃபுல்லாக அவங்களுக்கு தான். அதுதான் ஒரு 500 அங்கே டோல் உள்ளே கட்டி அவங்களுக்கு. இப்போ நம்ம வண்டிக்கு மட்டும் 500 ரூபா டோல் எடுக்குது. நம்ம வண்டிக்கு 2000 வச்சாங்க டோட்டல். அதனால் 2500. அந்த வேலையில் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. 2-3 நாள் ஒரு வாரமாக நல்ல மழை. தண்ணி நல்லா வருது. நல்லா தண்ணி. இறங்க முடியாது, பார்க்கலாம். எல்லாம் ட்ரிங்கிங் வேணும், குடிக்கிறது. ஓகே. யாரையும் உள்ள அலௌட் இல்லை. ஏன்னா போட்டோ கிட்டே இருக்குது. அதனால இன்னும் ஆள் நிறுத்திக்கிறாங்க. இங்கெல்லாம் அடிக்கடிக்கு மழை வரும், அடிக்கடிக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒரு வாரம் ஆச்சு மழை பெஞ்சு. மழை பெஞ்சு தெரியல. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தெரியாது. அப்படியே போயிருது. இதோட தண்ணியில் கீழே போயிட்டாரு. எங்கேயுமே தாக்காது. கீழே போயிடும். கீழே ஒரு ஆணையம் இருக்கிற டேம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மூணாறுலேருந்து வரும். அந்த வெளியில் ஒரு டேம்லாம் பார்த்து அந்த டேமில் தண்ணியெலாம் தொடர்ந்து அங்கே வரும்போது பார்த்துட்டு தான் 1 மாதம் கழிச்சுன்னா ஃபுல்லாகிடுச்சு அந்த டேம். மீடியமாக தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி பார்க்கும்போது மீடியமாக தான் இருந்துச்சு தண்ணி. அதான் உங்களுக்கு நிறைய இந்த தண்ணி போய் தான் நிறைய. இங்கேருந்து தண்ணி போனால் தான் நிறைய. சரி. அதான் அந்த கம்பெனிக்குள்ள டேம். இந்த பொருட்கள் ஹாரிஸ் ஒரு போட்டு ஆர்பிச் குரூப். ஓகே. டீ பவுடர் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். டீ ஒன்லி டீ மட்டும் தான், காஃபியும் இருக்கா? இல்லைங்க, இல்லை டீ மட்டும் தான். இதில் உள்ள டீ பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்திரேலியன் லோக்கல்லாம். இப்போ இங்கே எதுவும் பிடிக்கும். 1000 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரேடு கிடைக்கும். 5 கிரேடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட்டு. ஒரு 4th, 5th லோக்கல் நமக்கு. ஒரு கிலோவே 250 250 1 கேஜ். இது வாட்டர் ஃபால்ஸ். இது குடிக்கிற தண்ணியானா? அது ஆமாம், இதெல்லாம் குடிக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு 3 நாள் அந்த டைம்.
புரியுது. இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு 3 மணி நேரம் தான் உங்களுக்கு. 3 மணி நேரம் தான் போயிட்டு வரதுக்கு. சரி சரி. எல்லாமே கவர்மெண்ட் நடத்துது. ஓ, வண்டி மட்டும் தான் எங்களுக்கு போகுது. சேலரி ஃபுல்லாக கவர்மெண்ட். ஐடி கார்டு வேணும். இந்த ஸ்டிக்கர் வேணும். ஓ, இந்த ஸ்டிக்கரு, இந்த ஐடி கார்டு மட்டும் தான் வண்டி ஓட்டணும். இது சோஃபாலாம் எங்கே நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த வண்டி வண்டி இப்போ சில பேர் நடந்தே போகிறாங்க. இந்த ஸ்டே இருக்குது உங்களுக்கு. 2 ஸ்டே இருக்குது. 10 ஸ்டேவா? 2 ஸ்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1800. அதில் பேக்கேஜில் வந்துருக்கு. பேக்கேஜில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரியெல்லாம் கொடுத்துருவாங்க. கொழுக்குமலை ஜீப் சவாரி மேலே போயிட்டு வரதுக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு தடி தான். 1800 ஒரு ஆளுக்கு சார்ஜ். 1700. ஆமாம். ஒரு ஈவினிங் 3 மணிக்கு பிக்கப் பண்ணுவாங்க. காலையிலேவா? இந்த டைம் எந்த டைம்? இந்த டைம் பிக்கப் பண்ணுவாங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு ட்ரெக்கிங் கொடுப்பாங்க. ஓ, ட்ரெக்கிங் எல்லாமே இன்க்ளூட் வந்து ட்ரெக்கிங் கொடுப்பாங்க. வந்து ஒரு ட்ரெக்கிங் முடிச்சு வந்தது வந்து ஒரு டீ பிஸ்கட் கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு. கார்பிக் சிக்கன் 180. ஆமாம். கார்பிக் சிக்கன் ரைஸு, சப்பாத்தி, சிக்கன் கறி, சாம்பார், ரசம். 24 ஹவர்ஸா இல்லை எப்படி? 12 ஹவர்ஸ்? 24 ஹவர்ஸ். இன்னைக்கு 3 மணிக்கு ஏறுறீங்கன்னா மறுநாள் காலை ஒரு 10 மணி 10 மணி. 3 மணிக்கு 10 மணி செப்போட்டு. இது என்ன? காலையில் பார்த்தா இட்லி தோசை. இங்கே நாங்கள் ஒரு என்ட்ரி பண்ணுவோம். சரி சரி. என்ட்ரி பண்ணால் தான் அந்த கேட்டை திறப்பாங்க. டீ தூள் ஸ்மெல்லாக இருக்கு. ஃபேக்ட்ரியா? டீ ஃபேக்ட்ரியா? அதான் சொல்லுவேன், இதெல்லாம் எக்ஸ்போர்ட். ஆஸ்திரேலியா போகிற. இதில் இப்போ உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரி சீட்டு பார்க்கணும்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா. ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது சீட். 3/4 மணி நேரம். பெரிய ஃபேக்ட்ரி. சரி சரி. 3/4 மணி நேரம். ஒரு ஆளுக்கு 250 ரூபா. தம்பி, என்ன இது? என்ன டீ தூள் கம்பெனி இது? ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? உங்கள் கருத்து கணிப்பு. டீ ஹவுஸ் தான். டீ ஹவுஸா? இது பக்கத்தில் கீழே எழுதிக்கிறது வெல்கம்மா. டீ டேஸ்டிங்கா? டேஸ்டிங் கொடுப்பாங்களா டீ? இதுதான் அந்த காலத்தில் மாதிரி ஏதோ இருக்குது. ஓ, பெரிய ஃபேக்ட்ரி தான்ப்பா. பாதி கேட் மூடி இருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. டீ தூளாக இருக்குது. ஓ, தமிழும் எழுதியிருக்குப்பா. காஃபி டீ கடை. டீ கடை எங்கப்பா? டீ கடை, சாய் துக்கான். சாய் கடையில் டீயே இல்லையே. எதுவுமே இல்லையே. உட்காந்து குடிக்கிறதுக்கு இந்த டீ கடை இப்போ இல்லை. இதுதான் வந்து ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள், ஃபுல்லாகவே இருக்குது. இப்போது என்னது 2 இது ஏதோ எழுதியிருக்கு போர்டில். முடிஞ்சால் நீங்களே படிச்சுக்கோங்க கைஸ். நம்மளுக்கெல்லாம் படிக்கலாம் தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரி இப்போ எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்கப்பா பிரிட்டிஷ் காலத்தில். எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த பிரிட்டிஷ். ஓ 300 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் எல்லாம் இருந்திருக்குப்பா. எங்கே ட்ரெயின், பிரிட்ஜு எல்லாமே இருக்குது. ஆட்டோ டாக்ஸி சர்டிஃபிகேட்ஸ் மருந்து டீயா? இது இங்கே இருக்குது. அப்புறமேலுக்கு இது விதம் எப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குப்பா. இது முடிஞ்சுட்டா படிச்சுக்கோங்க. அது என்னென்னா ஏதுன்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்குது. லிக்கர். வா, அந்த காலத்தில் பில்லிங் மிஷினா இல்லை என்னன்னே தெரில. அழுத்தி பார்க்கலாம். ஏதோ வேலை செய்யலப்பா. என்ட்ரு. இது கீபோர்டு மாதிரி அந்த காலத்தில். ஹலோ 1 2 3 யாராவது வரைக்கிறீங்களா? ஹலோ 2 சாயா கொடுத்து அனுப்புங்க சீக்கிரம். யாருமே இது பண்ணலப்பா. உள்ள என்ட்ரி போட்டாச்சு. உள்ள என்ட்ரி ஆனா இது டீ தூள் வாங்கிட்டு என்ட்ரி பண்ணிட்டு கிளம்புறோம். வியூ வேற லெவலாக இருக்குது. வியூ நம்ம காலையிலே வரலான்னு இருந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அங்கே. மழையில அங்கே பார்த்துட்டு யாருமே இல்லை. மழை வந்து அப்படியே டக்குன்னு பெஞ்சது. மழை நேரம் பெஞ்சா அடுத்த நிமிஷம் இப்படி ஆகும். இப்போ இந்த மாதிரி இந்த வண்டிங்கெல்லாம் மேலே விடுவாங்களாண்ணா? லோக்கலா? ஓ 58 TN. ஓ ஸ்டே பண்ணுறதுக்கு. உள்ள இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஓல்டு பில்டிங் இது. 120 வருஷம் இது கட்டியா?
உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு இது உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு கீழே வந்து அமௌண்ட் கட்டிட்டு மேலே வந்துடலாம். அவங்க ஒரு ஆள் போட்டு அனுப்புவாங்க. வேலை செஞ்சுட்டு டிஎல்ஐ ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வராங்க. இப்போ வேலை முடிஞ்சிட்டு வராங்க அவங்க. 8 ஹவர் ஒர்க்கு. காலைல ஒரு 8 மணிக்கு உள்ளே வருவாங்க. உள்ள சாப்பாடு கட்டிட்டு உள்ளே போயிடுறது. இப்போ தான் திருப்பி வெளியில் வராங்க. வரும்போது அப்படியே அந்த விறகு கிரகு ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டுக்கு தேவைன்னா எடுத்துட்டு வரலாம். ஏன்னா புளிய மரம் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம் பேர் வந்து சவுக்கர். ஆமாம், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பச்சையிலே தீ பிடிச்சிக்கும். ஓ சரி சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு இருக்கும். கேண்டல் இருக்குல்ல. ஆமாம். இந்த மெழுகு தான் அந்த மரம். அப்படியே வெட்ட மெழுகு ஒன்று வெளியில் வரும். அதனால் இந்த மரம் வந்து பச்சையிலே தீ வெட்டி அப்பவுமே அடுப்பில் இப்போ நம்ம வச்சா அப்பவே தீ அது எல்லாமே விளக்குறது வச்சிடும். பிரிட்டிஷ் அவங்க வச்சது. சரி. இப்போ நம்ம அது அந்த ஹைட்டுக்கு போக போகிறோம்னா இல்லை அங்கே தான் போக போகிறோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து வேறு லெவலாக தெரியுது. எல்லாமே ட்ரிங்கிங் வாட்டர், எல்லாமே குடிக்கிற தண்ணி. அதனால் யாரையுமே உள்ளே இறக்க அலோடு இல்லை. ஏன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மான், சிங்கம், புலியெல்லாம் இங்கே வருது இல்லையா? எலிஃபெண்ட் வரும். அது வரும்போது நமக்கு மெசேஜ் வரும் இந்த கோவிலுக்கு. ஓ சரி, இந்த மாதிரி வந்திருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி நாங்கள் வண்டி ஓட்டிக்குவோம். இப்போ இங்கே இருக்குன்னா இது ஒரு இதுதான் போகிறோம், இதனால நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கோம். இல்லை அப்படியே இந்த அளவுக்கு இங்கே வந்து கெஸ்ட்டுகளுக்கு எல்லாம் வந்து உள்ள ட்ரெஸ்ஸுகளை போட்டு போகிறாங்க. வேற நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வேஸ்ட் எல்லாம் போட்டு அதை போட்டு கழுவிட்டு போயிடுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 குடும்பம் கீழே தண்ணி இந்த தண்ணி 10,000 குடும்பம் குடிக்கும். இல்லை, அதனால தான் நாங்கள் கூடுதல் மேனேஜர் எங்கள்கிட்ட இல்லை அது நல்லது தான். அது தண்ணி வந்து தண்ணி இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக. இது இப்போ இதெல்லாம் வச்சு எத்தனை நாள் இருக்கும், எத்தனை வருஷம் இருக்கு இது? 120 வருஷம். இன்னும் ஒரு 400 வருஷம் தாங்கும் இது. 400 வருஷம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வேர் வந்து அந்த அப்படியே வீடியோ எனக்கு இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு 3 மீட்டர் கீழே போகும். ஓ ஆழமா இந்த தப்பமாக இருக்கிறது வேறு. இப்போ ஆமாம், அதெல்லாம் வேறு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது 3 மீட்டர் கீழே போகும். மண்ணுக்குள்ளே தப்பமாக அப்படியே இறங்கும். ஜூலை ஆகஸ்ட் 3 மந்த் இங்கே ரெயின். 3 மாதம் ரெயின் இல்லை. ஆமாம். இந்த தண்ணியில் அதை குடிச்சிட்டு ஓ அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே வேறு. குடிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை இருக்காது. இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த தண்ணி தான் சப்ளை ஆகும். இந்த வேரில் அந்த மேலே கீழேருந்து அப்படியே மேலே வந்துடும். மேலே இந்த தண்ணி தான் மேலே வரும். அதனால் இந்த தேயிலை வந்து எப்பயுமே வாடாது. எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தண்ணி அடிக்கணும் அவசியமே இல்லை. அதே அப்சர்வ் பண்ணிக்கும். ரெயின் பெய்யும் அவ்வளோதான். மழை வந்தால் மட்டும் கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்கும். மழை எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு கட் பண்ணால் ஒரு மாதம் வந்து கட் பண்ணுவோம். 1 மந்த். 1 மந்த்துக்கு இப்போ ஒரு ஷிஃப்ட் இந்த இடம் கட் பண்ணிட்டா அடுத்த நாள் வந்து கட் பண்ணுவோம். அப்படி 30 நாள் 30 பிளேஸ்க்கு போயிடுவாங்க கட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி வந்து தேயிலை வந்து செடி இல்லை, மரம். ஓ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு மீன் வச்சு கட் பண்ணி விட்டுருவோம். ஓ அந்த ஈவெண்ட்டாக வச்சு கட் பண்ணிடுறது. மினிமம் ஒரு மினிமம் வச்சு கட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் ஒரு 90 நாள் மறுபடியும் நியூ பிளான்ட் ஆகும். உங்களுக்கு அடுத்த ஃப்ரெஷ் லீஃப் அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே டீ வந்து பயங்கர டேஸ்ட் ஆகும். இந்த நுனி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புதுசாக வர இலை இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். கிராமம் தானே இது? ஆமாம், இது ஒரு வில்லேஜ். இது நாகமலை டிப்ஸ் நடக்குது. ஏதோ கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது. கோயில் ஏதோ கும்பாபிஷேகம் தான் நடக்குது. ஓப்போடு அடிச்சு காட்டுறது.
அடுத்தது ஆஃப் ரோடு. இது ஆஃப் ரோடு ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போடுவோம். ஓ இது வந்து நார்மல் ரோடு. இதுக்கு மேலே தான் ஆஃப் ரோடு. ஓ இதே நான் இதுதான் ஆஃப் ரோடு நினச்சிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் இதுதான் ஆஃப் ரோடு நினச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே தான் ஆஃப் ரோடா? வந்து ஒன்று 5 கிலோமீட்டர் ஃபுல் ஆஃப் ரோடு. ஃப்ரீ மசாஜ் உங்களுக்கு பாடி மசாஜ். அதுதான் பின்னால் இப்போ 5 கிலோமீட்டர் இங்கேருந்து இங்கே ஏறதுக்கு பாடி மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. ப்ரைவேட் மூட முடியாது. இது நமக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அவங்க மனசு வச்சு அந்த ரோடு போடலாம். அதெல்லாம் செய்யப்படுது. வந்தால் வாங்க, கஷ்டமாக இருந்தால் போங்க, அவ்வளோதான். அதான் 2 டைம் எக்ஸ்ட்ரா உனக்கு இஷ்டம் தான், நீ ஓட்டிக்கோ இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் உங்களுக்கு. அட்வென்ச்சர் ஆஃப் ரோடு ஜீப் சவாரி. இதுக்குன்னே ஆளுக்கு இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். ஆமாம், இந்த அட்வென்ச்சருக்கு ஆள் வந்துக்கிட்டே இருக்கு டெய்லி. இந்த ஆஃப் ரோடு போகிறது ஆஃப் ரோடு வீடியோ மட்டும்தான் அது. நேச்சராக ஓட்டுறதுக்கு வண்டி தான் ஓடும். அப்படி இந்த கார் வீடுலாம் காட்டுறதுலாம் வேஸ்ட் க்ளீன் கட்டலாம். ஓகேயா? இதுதான் நேச்சராக ஓட்டுற வண்டி. ஆஃப் ரோட்டில் ஆஃப் ரோடிங் வண்டி இதுதான். வண்டியெல்லாம் கிடையாது, குடிச்சிட்டு உட்காந்துக்கணும். அவ்வளோ பிடிச்சி பார்த்து ரோட்டெல்லாம் இல்லை. வண்டி காலுக்குள்ளேயே லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வந்துட்டுக்கிறோம். ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் டைம் டவர் கிடைக்குது. அதுதான் அவன் மேலே அவன் தான். இப்போ இங்கெல்லாம் பஞ்சர் வச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க? இல்லை இப்போ எப்படி ஜாக்கி வச்சு எப்படி ஏற்றுவீங்க? ஓ சரி சரி. பல இங்கேருந்து வர்ற மாதிரி இருக்கும். எது நெக்ஸ்ட் இருக்கு? அதான் ஹையஸ்ட்டு 9,000. அங்கே எந்த வண்டி போகிறதில்ல. ஒரு டைம் இப்படி ரிவர்ஸ் வந்து தான் போகணும். இந்த ஆஃப் ரோட்லேயே இப்படி வந்து போகணும். 6 மேட்ச் மேலே ஏறாங்க. இங்கேயும் இங்கெல்லாம் கோபுரம் இருந்தால் கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வண்டி வந்துருச்சு. இங்கே நின்று சைடு கேட்குறாரு. சைடு அவரும் ரிவர்ஸ் போயிட்டு கொடுக்குறாரு. കുറച്ച് കേട്ടടാ, ഇതിലെങ്ങനെയാ പോവോ? இதெல்லாம் பெருசான பின்னாடி வெட்டிட்டு போவாங்களா இல்லை இந்த சைஸ்? வெட்டுற சமயம் தான். இது வெட்டி நியூஸ் பேப்பர் அந்த நார்மல் எர்ணாகுளம். ஓ இந்த மரம் ஃபுல்லாக மேலேயா? ஓ சரி சரி. பேப்பர் மில் அங்கே தான் இருக்குது எர்ணாகுளத்தில். இங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அராலியில் ஏற்றி அந்த மாதிரி. அது மேலே என்னன்னா இது ஜிப்லைனா? ஓ இந்த ஹைட்டில் ஜிப்லைன் 4,000 ரூபா. இங்கே ஏறினா கீழே போயிடும். ஆமாம் அந்த மேலே வயிறு போதில்ல ஃபுல்லாகவே ஜிப்லைன் 4,500 ரூபா. 4,000
சீசன் டைமில் 4000 மாறிடும். சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகுறது இது? நவம்பர் டிசம்பர். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் பிளேனு. இப்போ இந்தியாவிலே இதுதான் லாங்கஸ்ட்டாக. தெரியுதா இல்லையான்னு தெரில. இந்த மலைக்கு போகுது வயர் மட்டும், அந்த மலை வரையும் போகுது. ஆனால் தெரியல இதில் கேமராவில். எதிர் வெயில் இருக்குன்னா எதுவுமே தெரியல. இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ஜிப் லைன்ன்றாங்க இதுக்கு. செம்ம ஆஃப் ரோடிங்க. கூழாங்கல் மாதிரியே இருக்குது ஒரு இதுவும். நல்லா கொளுத்துது. அந்த பக்கம் நல்லா மிஸ்ட்டு அப்படியே மலையே தொடுது. இந்த ஆஃப் ரோடு எப்போ முடியும்னா இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குதுன்றாரு. இதெல்லாம் மலையில் சரிஞ்சு விழுந்துருந்தானா? ஆமாம், மலையில் முந்தா நேற்று விழுந்தது. சப்போஸ் ரோட்டுக்கு விழுந்துச்சுன்னா வண்டி வச்சு தள்ளி தான் போகணும், மாற்றி தான் ஓடணும். மாற்றினா தள்ளி விட்டுருவீங்க. ஓ, அது ரெடி பண்ணி மழை ஏதாவது விழுந்துச்சுன்னா அது ரெடி பண்ணி மெயின்டைன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரோட்டில் ஏதாவது கல் கில்லு இதெல்லாம் தூக்கி அங்கே போட்டுருப்போனா போட்டுருவாங்க. எல்லாம் உடச்சி இந்த மாதிரி சமம் பண்ணி விட்ருவாங்க. இந்த கிராமம்லாம், இந்த கிராமம் கூலிங், செம்ம கூலிங்காக இருக்குங்க. கூல் அப்படியே சடனாக கூல் வருது. இப்போ இந்த ரூட்டெல்லாம் நம்ம சுற்றி சுற்றி வந்தது. வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டுறாரு ஆஃப் ரோடிங். சான்சேல் இதெல்லாம் 20 years ஆனா 20 years எக்ஸ்பீரியன்ஸா? 24 hours கூட நம்ம உட்காந்து வர முடியாது. 25. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்னு அடிப்பீங்க நீங்கள்? 2 ட்ரிப் ஒரு நாளைக்கு. அப்படியே உங்களுக்கு நல்லா பாடி மசாஜ், நல்லா நைட்டில் தூக்கம் வந்துடும். அதான் அடிப்புலின்னு சொல்லி படுத்துலாம். அங்கே தான் போக போகிறோம். ஒரு 5 minutes வாக் பண்ண முடியும். 5 minutes நடந்து போகணும். அங்கே தான் சிங்கப்பூர். அங்கே தான், இந்த இடத்துல தான் சிங்கப்பூர். அங்கே இன்னும் யாருக்கும் அலோடு பண்ணலையாண்ணா? இல்லை அந்த சைடு அலோடு இருக்கா இல்லை அலோடு இல்லையா? அந்த சைடு அங்கே மேலே சொன்னீங்களே அலோடு இருக்கு. ஓ, ஆன்லைனில் புக் பண்ணி போனால் அந்த ஹையஸ்ட்டு அது எவ்வளோண்ணா வருது ஹைட்டு? 9,000 ஃபீட்டு. அது பேக்கேஜ் பேக்கேஜ் 2,500 ஒரு ஆளுக்கு. ஓ, பேக்கேஜில் போகும். ரூமு எல்லாமே கொடுப்பாங்களாண்ணா? ரூம் இருக்குது. மேலே ஒரு டென்ட் அடித்து மேலே தங்கிக்கலாம்ண்ணா நைட்டுக்கு. ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் காலையில் கூட்டணும். ஒரு நாள் தங்க வச்சு கூப்பிட்டு வராங்களாம். ஒரு நாள் நைட்டு அங்கே ஸ்டே. ஒரு நாள் ஸ்டே. ஏதாவது கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே இருக்காண்ணா? அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஓ, அங்கேயே நம்ம பே பண்ணி ஆன்லைனில் பே பண்ணிக்கணும். பே பண்ணால் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓ, அலோடே பண்ணுவாங்க மேலே. ஒரு நாளைக்கு 40 வருது அலோடு. 40 பேர் தான் ஒரு நாளைக்கு. இது மாதிரி அங்கெல்லாம் போகணும். சரி. ஒரு நாளைக்கு 40 வருது அலோடு. இந்த மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சைடு நின்றுக்கிறாங்க, நம்மளும் ஒரு பக்கமாக சைடு நின்றுக்கணும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓ, மெசேஜ் வரும். அப்போ தான் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி வரணும். மெசேஜ் வந்த அப்புறம் தான் நீங்கள் போகணும். இவ்வளோ கைடு வருவாங்க அதுக்கு? கைடு.
கட்டிட்டு இருக்கேன். ஃபாரஸ்ட் கைடு. ஆனால் நிப்பாட்டிருக்கலாம்ல அழகா. இது எப்படி போகும்? நீங்கள் எடுங்க வண்டி. சும்மா சாஞ்சினா எல்லாம் படுத எடுத்தாலும் வேஸ்ட்டாக போகணும். அங்கிட்டு மொத்தம் பாறை. நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம யார்கிட்ட தான் பேச? சின்ன பையன் தான் அப்படி செய்யலாம், நீங்களே உட்காந்துக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ப்ரைவேட்டு, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட் வந்து டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? கேரளா ஃபாரஸ்ட் இது. ஓ இதான் பார்டரா? இதான் சர்வே கல்லாம். நம்ம வீட்டுக்கெல்லாம் நிலம் வாங்கினா நெட்டி வைப்பாங்க, அந்த மாதிரி நெட்டி வச்சுருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இது. அதுக்கடுத்து நீங்கள் நம்ம ஃபுல்லாக போய் அதில் ஒரு border வரும் மேலே. கேரளா தமிழ்நாடு பார்டர் மேலே வரும். இது எல்லாமே வந்து வீடு கல்வெட்டு வச்சுருக்காங்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நேராக வண்டி இதில் மேலே விட்டு கூட தான் எடுக்கணும்பா. பார்த்தீங்களே இதில் மேலே விட்டு எடுத்து உங்களுக்கு இதில் போகிறாரு. அப்படியே ரிவர்ஸ் கீரே போடாமலே போயிட்டு இருக்காரு. ரிவர்ஸ் கீரே போடல தான் நானா வேண்டாங்க. அப்படியே மேலே ஏற்றி அப்படியே இறங்கிடுறது தான். கொஞ்சம் அதிகமாக தாங்கி விட்டா கீழே இறங்கிடும். எத்தனை கீர் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் டோட்டலாக? ஃபஸ்ட்டு கீர் ஒரே ஒரு கீர் தட்டி விட்டா போதும், அது பாட்டுக்கு ஏறிட்டு போகுது. செகண்ட் கீருக்கு வேலையே இல்லை. அடுத்த கீர் போட்டாங்க ஓட்ட முடியாது. ஓட்டலாம், நீங்கள் இருக்க மாட்டீங்க. பறந்து நீங்களாம் வெளியே தான் இருக்கு. வண்டி போகும், வண்டி பாட்டுக்கு போயிடும். வண்டி போகும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபன்னாக பேசுகிறாரு. எனக்கு ஸ்பீடாக தான் இதே ஸ்பீடு தான் இல்லை, கொஞ்சம் கால் கொடுத்தா ஸ்பீடாக வண்டி. டாருக்கு இதுக்கு அதிகம். இப்போ நார்மலாக இப்போ சும்மா கால் கொடுத்து லைட்டாக கால் கொடுத்து போய் அப்படி போயிட்டு சும்மா கால் வச்சதுக்கே இந்த ஓட்டம் ஓடுது. காலே கொடுக்க மாட்டாங்க வண்டி. சும்மா அது பாட்டுக்கே போட்டால் நல்லா பிக்கப் பண்ணுவோம். ஓ எதுவுமே பண்ணாமலே போயிட்டு இருக்குதுங்க வண்டி. அவர் சும்மா ஸ்டேரிங் மட்டும் தான் பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறாரு. இது அப்படியே பவர் உள்ள வண்டி தான். சும்மா கால் வச்சுருப்போம் அவ்வளோதான். சும்மா எதுக்கோ ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக ரேஸ் கொடுத்துக்கிறீங்க. ஏற்ற மாதிரி இருந்தால் கால் கொடுப்போம். மற்ற டைம் காலெலாம் கொடுக்க மாட்டோம். அதான் போயிட்டு வேணா மீட்டர்லாம் ஓடுதா தெரில, ஆனால் ஓடுதா? ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆடுது திடுக்குன்னு. பத்து அஞ்சு அதுக்கு மேலே நம்ம ஓட்டவும் முடியாது, நம்ம ஓட்டினாலும் உட்காந்து வரவும் முடியாது நம்மளால. ஸ்பீடெல்லாம் ஓட்டணும். 20 போனால் யாருமே இருக்க மாட்டேங்க. அவ்வளோதான். 20 ஸ்பீடில் போனால் நீங்களே இருக்க மாட்டேங்க. இதுதான் எண்ட் பாயிண்டா? இது வந்து சொத்து பிரிச்சிருக்காங்க, இது சொத்து பிரித்து வச்சுருக்காங்க. அது கல் வச்சுருக்காங்களாண்ணா? கல் அது சொத்து யாருக்கு சேர்ந்தது? அது கேரளாவுக்கு சேர்ந்ததா தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததா? கேரளாவுக்கு சேர்ந்தது. காட்டிடுவாங்க. நம்ம நடந்து தான் போகணும். இதுலேருந்து 5 நிமிஷம் நடந்து போகணுமா, வாக் பண்ணணுமா. வேறு லெவலாக ஓட்டிகிட்டு இருந்தார். டயரெல்லாம் பங்கமாக போட்டு வச்சுருக்காரு. இதுலேருந்து நம்ம போகணுன்னு சொல்கிறாரு அவர். போய் தான் பார்க்கலாம். அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டுக்கிறாரு நேராக. போட்டு இன்னும் போகணும். இந்த மேலே லெஃப்ட்டு இதான் போகிற வழி. வேற லெவலுங்க. பாருங்க கூலாக இருக்கு. கீழே வந்து கிராமம்லாம் தெரியுது. வேற லெவலாக இருக்கு. குளிர் செம்மையாக குளிருது. பயங்கரங்க. ஆஃப் ரோடு ஒர்த்து தான். பயங்கரமாகுது. ஓ மரம் வேறு சாஞ்சி போய் கிடக்குது. கீழே குடிஞ்சு தான் போகணுமா? இது தமிழ்நாடாண்ணா? அண்ணன் சொல்கிறாரு தமிழ்நாடுன்றாரு. தமிழ்நாட்டில் வெயில் தேனி அது. இப்போ பயங்கரமாக குளிர்தும் மூச்சு எடுக்குது.
தேனி. இது கேரளா. இது இந்த பக்கம் கேரளா. அவ்வளோ கோல்டாக இது எல்லாமே மூடிடுச்சு, எதுவுமே தெரில. தமிழ்நாடு எப்பயுமே மழை இல்லாமல் வெயில் தான் இருக்குது. இங்கே 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 மட்டும்தான் இது இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாகவே இதில் தெரியுதா இல்லையானே தெரில, பயங்கரமாக இருக்குது. நேராக கீழே அந்த இதில் போனோடனே ஒரு டைகர் ரோக் இருக்குது. இங்கே தான் கும்கி படம் எடுத்தாங்களாம். கும்கி படம் எடுத்த இடம் இது பாருங்க. இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது, அங்கே அலோடு இல்லையா. அது எப்பயுமே அலோடு இல்லை, ஆனால் எப்பயுமே அலோடு இல்லை. செங்கோத்தாக இது விழுந்தா அவள் தான். அங்கே போனால் கேஸ் தான். அங்கே போனால் கேஸ் தான். அங்கே நம்ம போகிறதுல ஃபாரஸ்ட் வேறு கேஸ் போட்டுருவாங்களாம். இங்கே பிடிச்சிட்டு பின்னாடி நம்ம போயிட்டு சிங்கப்பாறையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். பாய்ஸ் போகலாம். ஓ இதில் அலோடு இருக்கு ட்ரெக்கிங். ஒரு ஆளுக்கு 1200. ஓ நீங்கள் இப்போ இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு. ஓ இங்கே ஆனால் அதுக்கு கைடு இருக்குண்ணா, நீங்களே கைடு? ஓ கைடு தனியாக இருக்கிறாங்க. வண்டியெல்லாம் இல்லை. அங்கே யாரோ நிற்கிற மாதிரி தான் தெரியுது. நிற்கிதான் மேலே ஆள் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு வரணும்னா 1200 ப்ளஸ் வண்டிக்கு தனியாக நம்ம வந்து 1000 rupees கட்டணும், வெயிட்டிங் சார்ஜ். வெயிட்டிங் சார்ஜ்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு போனோன்னா 2000. ஆனால் ஒர்த்து அதுக்கு எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ நேரம் நான் நடக்க முடியும்? அதில் 1.5 மணி நேரம் நடந்து போகிறது மட்டும். டோட்டல் 3 மணி நேரம். மேலே மட்டும் 3 மணி நேரம். மேலே ஆள் நிற்கிறாங்க. எனக்கு தெரியுது, அதில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டிலேருந்து இங்கே எவ்வளோ தூரம்? நான் இது ஒரு 5 மினிட். அவ்வளோதான், 5 மீட்டர் வாக்கு தான். செம கோல்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சன்ரைஸ் வரும். ஆமாம் இதுதான் ஆமாம். ஓ அது டாப் ஹில்ஸ் மூணாறு. இது வந்து தமிழ்நாடு டு மூணாறு ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது சன்ரைஸ் இதில் ஆகும், சன்செட் வந்து இதில் ஆகும். சன்செட் ஆல்ரெடி ஆயிடுச்சுனால இருக்குது, நம்மளுக்கு சன்னு தெரியல, அவ்வளோதான். இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த வழியாக தான் நம்ம வந்தது. ஃபுல்லாகவே இப்படியே வந்தோம். வேறு லெவலாக இருக்குது. காற்று கேட்குதா இல்லைன்னு தெரியல நான் பேசுகிறது. இங்கெல்லாம் பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க. முதல்ல ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கு. வா 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 வா. ஏற்காடில் சொல்கிறாங்க என்ன பாயிண்ட்டு இல்லை, என்ன என்னவோ பாயிண்ட்டு சொல்கிறாங்களே, சூசைட் பாயிண்ட்டு. இது பாருங்க, இது என்ன பாயிண்ட்டுங்க? இது என்ன பாயிண்ட்டு சொல்லுங்க? பக்கத்தில் நின்றுக்கிறது கை கால் நடுங்குது. ட்ரோன் ஷாட் வேறு எடுக்கிறாங்க. ட்ரோன் போயிட்டுக்குது மேலே. நம்ம ட்ரோன் வாங்கலாங்க ஃப்யூச்சரில். ஓ இங்கே இருக்கு ட்ரோன். இறக்கிட்டோம். டிஜேன்னு நினைக்கிறேன். டிஜே தான் அது. மேவிக் டிஜே தான். சார்ஜ் இல்லாமல் கெளிடுச்சு. நம்ம வந்து இப்போ இறங்க போகிறோம். இது கேர்ஃபுல்லாக இறங்கணும். நம்ம அண்ணா வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கன்றாங்க. இந்த இடம் டைகர் வியூ பாயிண்ட் இதான் இது. நான் கீழே போனேன். இன்னும் 5 நிமிஷம் இன்னும் வாக் பண்ணணுமா? பார்த்து பொறுமையாக போங்கன்னு சொல்கிறாரு. நம்ம போயிட்டுக்கிறோம். கை பிடிச்சிக்கணுமா இல்லை எப்படி வந்துருக்கா? இதெல்லாம் பார்த்து இறங்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் இந்த இடம். ஏன்னா இந்த சைடும்
68 கீழே ஒரு குறைஞ்சபட்சம் 100 அடிக்கு மேலே தான் இருக்கும். இந்த பக்கம் அதிகம் தான் இருக்குது. மழை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நின்று கூட போங்க, தப்பு இல்லை. மழை நின்ன பின்னாடி இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்வைப்பாக இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், எந்த அளவுக்கு இருக்கு. ஃபோன் இல்லைனா கூட எடுத்துக்க முடியாது, எடுக்கவே முடியாது. எங்கே போய் எடுப்பீங்க ஃபோனு? வா 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 வா, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே மேகம், இன்னும் கீழே மேகம் இருந்துச்சுன்னா இன்னும் வேற லெவலாக இருக்கும். மேலே இருக்குது மேகம், இன்சைட் கீழே இருக்குது. சூரியனே காணும் இந்த பக்கம். இது நம்மளை சூழ்ந்துட்டு இருக்கு. மேலே பார்த்தா அப்படியே தலை சுற்றுது எனக்கு, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தெரியுது இல்லை. இதில் தான் சிங்கப்பாறை போகிற வழி. இந்த இடம் தான் போகணும், பார்த்து பத்திரமா போகணும். உஷாராக போகணும், கால் வளைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கிங்க, கொஞ்சம் கீழே இறங்கிங்க, கொஞ்சம் கீழே இறங்கிங்க. இறங்குறது இறங்கிட்டோம், ஏறுறது கஷ்டமாக்குது. வேற லெவலாக இருக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டியில் தான் நம்ம போயிட்டு வந்தோம். இதுதான் நம்ம அண்ணன். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து போடுறேன், நானும் இன்ஸ்டாவில் இதில் போடுறேன். ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா சிறப்பு ஏதாவது பண்ணி விட்ருங்க. சரிண்ணா, அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக கால் பண்ணுறேன். ஆனால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நல்லா இது இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நன்றிண்ணா. ஆண்ணா, நல்லா வண்டியும் பக்காவாக வச்சுருக்காரு. அவரால் தான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஓகே பாய்ண்ணா.